இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைலை விலாகாக பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது மண்டே விலாகு. காலையில் சீக்கிரம் எழுந்து இன்றைக்கி கந்தாசிரமம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது சேலமில் இருக்குது. அங்கே போயிட்டு டைம் இருந்ததுன்னா வாட்டர் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். இப்போ மார்னிங் 6:30 ஆகுது. இங்கேருந்து 9:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, அதில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் அம்மாவோட ஃபில்டர் காஃபி குடிக்காமல் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது. பிரேக்ஃபாஸ்ட்டும் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். இன்றைக்கி போட வேண்டிய ட்ரெஸ்ஸை 3 பேருக்கும் எடுத்து வச்சாச்சு. நவிக்கு மட்டும் 2 ட்ரெஸ் வச்சுருக்கேன். அவளுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கட்டும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பூரிக்கு மாவு அம்மா உருட்டி வச்சுருந்தாங்க. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி பூரி தேய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். எங்கள் அம்மா செய்கிற டிஷ்ஷிலே எனக்கு ரொம்ப ஃபேவரட் பூரி தான். பூரியும் உருளைக்கிழங்கும் அவங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷு. நாங்கள் எல்லோரும் போயிருந்தால் அம்மா எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 டிஷ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பூரியும் இட்லியும் பண்ணியிருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 9-10 போல் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து நடந்து போகிற தூரம் தான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயாச்சு பஸ்ஸில். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு சேலத்துக்கு 9:35க்கு ட்ரெயின். அங்கே கரெக்டாக ட்ரெயினை ரீச் பண்ணியாச்சு. 11:30க்கு ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டோம். நவி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாததுனால ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் வெளியில் வந்து ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்லான்னு நினச்சிட்டு இருந்தோம். வெளியவே ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இது பியூர் வெஜ் அப்படின்னு போட்டிருந்ததுனால தான் உள்ளே போனோம். பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் எக் பிரியாணி இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பியூர் வெஜ்ஜுன்றதுனால அங்கே சாப்பிடல, வெளியில் வந்துட்டோம். வேறு எதுவும் ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கும்போது இன்னொரு ஹோட்டல் இருந்தது. அங்கே வெஜிடபிள் ரைஸ் 3 பேரும் சாப்பிட்டுட்டு மாசாவும் வாங்கி குடிச்சிட்டு விசாரித்தம்போது இப்போ 1:30 ஆகுது, இப்போ கோவில் திறந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைமில் இன்னொரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு யோசித்தோம். இதுவும் சேலம் ஆத்தூர் வழியில் தான் இருக்குது. இங்கேருந்து நாங்கள் ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஒரு 20-25 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணினோம். நாங்கள் போகிறதுக்குள்ளவே மழை மேகம் நல்லா ஏறிட்டிட்டு இருந்தது. மழை வர மாதிரி தான் இருந்தது. போயிட்டு ரிட்டன் வர்றதுக்குள்ளே மழையில் நனைஞ்சிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே போனோம். கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது, வெயில் அதிகம் இல்லை. ஸோ இங்கே போயிட்டு நாங்கள் வர்றதுக்கும் அந்த கோவில் திறக்கிறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் இங்கே போனோம். இங்கே உள்ளே நுழையிற இடத்துலையே ஒரு பேக்கரி இருந்தது. அங்கே எல்லா சாப்பிட்ற ஐட்டமும் இருந்தது. நாங்கள் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு உள்ளே போனோம். நவியும் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. நான் போகிற வழியில் உள்ள கடைகளை பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாகவே நடந்து போனேன். இங்கே விளையாடுறதுக்கு தேவையான பொருட்கள், சாப்பிட்றதுக்கு வேணுன்ற ஐட்டம்ஸு, பீங்கான் ஐட்டம், பிளாஸ்டிக் பாத்திரம் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க முருகன் வந்து மலேசியாவில் இருக்க முருகனை விட உயரமானது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து 140 அடி, இது 146 அடி. நாங்கள் சாமியை பார்த்துட்டு மேலே ஏறி போயிட்டு வரத்துக்குள்ளே மழை தூறல் லேசாக ஆரம்பிச்சிருச்சு. வழியில் நிறைய கடைகள் இருந்தது. வாசலில் செருப்பு வைக்கிற கடையில் வந்து டோக்கன் கொடுத்து செருப்பு விட்டுட்டு அங்கே உள்ளே போனோம். உள்ளே போகிற இடத்துலையுமே நிறைய கடை இருந்தது. வரும்போது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். சாமியை ஒரு வழியாக பார்த்தாச்சு. இப்போ மணி 1:30-2 இருக்கும். நவிக்கு கயிறு கட்டியாச்சு, ரவியும் கயிறு கட்டிட்டாங்க. 2 பேரும் சாமியை கும்பிட்டுட்டு கயிறு கட்டிட்டு கீழே இறங்கி ரிட்டன் வந்தாச்சு. வழக்கம் போல் சில ஃபோட்டோக்களை எடுத்துகிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு உட்காந்துருந்தோம். 3 பேருக்கும் 3 ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். எனக்கு மேங்கோ, நவிக்கு பட்டர்ஸ்காட்ச், ரவிக்கு பிஸ்தா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் சிப்ஸ் கடையை பார்த்தோம். இங்கே வந்து வெறும் அல்வா மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அல்வாவும் கடலை மிட்டாய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். கோவிலேருந்து நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு 3:30 இருக்கும். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கந்தாசிரமம் போகிறதுக்கு பஸ் அதிகம் இல்லை அப்படின்னாங்க. ஸோ ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆட்டோவில் பேசியிருந்தோம். 250 சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பஸ்ஸுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாததுனால ஓகே ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆட்டோவில் ஏறிட்டோம். இங்கே போகிற வழி வந்து ரொம்பவே லோன்லியாக இருந்தது. மலைப்பாதை வழியாக போகும்போது வீடுகள் நிறைய இருந்தது, அங்கே குடியிருக்க மக்கள் இருந்தாங்க. பட் ஆனால் பஸ் வசதி இங்கே ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பஸ் இருக்கான். நாங்கள் இப்போ மணி ஒரு 5 இருக்கும். நாங்கள் போகும்போது மேலே போகும்போது ஆட்டோவில் போயிட்டு கீழே ரிட்டன் வரும்போது நடந்து வந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸு இல்லை அப்படின்றதுனால நாங்கள் திருப்பி ரிட்டனுமே ஆட்டோவில் வந்துடலான்னு ஆட்டோக்காரவங்க கிட்ட கேட்டபோது அவங்க 500ன்னு சொன்னாங்க. சரி, வேறு ஆப்ஷன் இல்லை, இருட்டினதுக்கப்புறம் இங்கே மாட்டிக்கிட்டு லோன்லியாக இருக்கும், வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஆட்டோலேயே வந்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். மேலே போனோம், கோவிலில் சாமியை பார்த்துட்டு அங்கே ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணலை. மாலை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே கிளம்பி வந்தாச்சு. கோவிலில் கூட்டம் அதிகமாக இல்லை, ஆனால் ஒரு 5-6 பேர் மட்டும் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். இப்போ ஒரு 5:45 இருக்கும். இருட்டுறதுக்குள்ளே கிளம்பிடலாம் அப்படின்னு அங்கேருந்து சீக்கிரமாக வந்துட்டு ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பசி அதிகமாக இருந்ததுனால பரோட்டா சாப்பிட்டுட்டு ஸ்டேஷன் வந்தாச்சு. இங்கேருந்து எங்களுக்கு 6:30க்கு ட்ரெயின். நாங்கள் ஒரு 9:30க்கு வீட்டை ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.